அந்த பாலத்தின் வலதிலும் இடதிலும் உறவும் அமானிதமும் நின்று கொண்டிருக்கும். பாலத்துடைய வலதிலும் இடதிலும் நமது குடும்ப உறவும் அமானிதமும் அந்த பாலத்திலே நின்று கொண்டு அந்த குடும்ப உறவு நின்று பேசும். யா அல்லாஹ், இதோ இந்த பாலத்தை கடக்க வருகிறானே, இவன் என்னை துண்டித்தவன், என்னுடைய உறவை துண்டித்து வாழ்ந்தவன், இவனை நரகத்திலே போடு யா அல்லாஹ் என்று அந்த குடும்பம் பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாலத்தின் விபரீதத்தை இந்த சமுதாயத்துக்கு எத்தி வைக்கிறார்கள். லேசாக குடும்பங்களை துண்டித்து விட்டு, லேசாக இந்த உறவை துண்டித்து விட்டு சுவனம் நுழையலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய குடும்பம் அந்த பாலத்தடியிலே நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டு உம்மச்சி உம்மச்சி, என் சமுதாயம் என் சமுதாயம், அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் இவளை காப்பாற்று காப்பாற்று என்று அந்த பாலத்தடியிலே நின்று கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற அந்த நேரத்திலே நம்முடைய குடும்பம் நின்று கொண்டு, யா அல்லாஹ் இவன் என்னை துண்டித்தவன், எனக்கு அநியாயம் செய்தவன், அட்டூழியம் செய்தவன், இவன் என்னை சேர்ந்து வாழாதவன், ஒரு சில்லற பணத்திற்காக என்னை துண்டித்தான், ஒரு காணிக்காக என்னை உறவை துண்டித்தான் யா அல்லாஹ் என்று அந்த குடும்பம் நின்று நம்மளை நரகத்திலே தள்ளிவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், யார் என்னோடு சேர்ந்து வாழ்கிறானோ அவனை அல்லாஹ் சேர்ந்து வாழ்வான். குடும்பத்தோடு சேர்ந்தால் அல்லாஹ் அவரோடு சேர்ந்து வாழ்வான். குடும்பத்தை துண்டித்தால் அல்லாஹ் அவரை துண்டித்து விடுவான். அந்த குடும்பம் நின்று கொண்டு நம்மளை பாலத்தை கடக்க விடாவிட்டால் என்னுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன சகோதரர்களே? ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்காக, ஒரு சின்ன பிரச்சனைக்காக, திருமண விடயத்திற்காக, ஒரு கொடுக்கல் வாங்கலுக்காக நானாவுக்கும் தம்பிக்கும் இடையிலே பிரச்சனை, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையிலே பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய லாதத்தை விட்டு தருகிற பெரிய ஒரு பாவமாகும். நம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தில்லாமல் போகிற ஒரு பெரிய குற்றமாகும் சகோதரர்களே. நம்முடைய வாழ்வை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் தொழுகிறேன், நோன்பு நோக்கிறேன், எல்லாம் சரியாக இருக்கிறது. இந்த பாலத்தை கடந்து சுவனம் செல்லாமல் குடும்ப உறவு அங்கே வந்து நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்